எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து நடப்பதும் தலை குனிந்து நடப்பதும் ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் வாழ்க்கை அமையுது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 1, 5, 9 பலமாக இருக்கிற போது, 1, 5, 9 தாராளமாக ஒரு பலகீனம் இல்லாமல் அமர்ந்திருக்கிற போது அவர்கள் பெரிய வளர்ச்சியையும் எழுச்சியையும் பெற்று விடுகிறார்கள். பொருளாதாரத்தில் ஒரு நிறைவை பெற்று விடுகிறார்கள். நிறைய பேர் சொல்வாங்க வாழ்க்கையில், ஐயா நான் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறேன், பொருளாதாரத்தில் ஒரு விஷயத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக பல நாட்களாக பல மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னால் அதை பிடிக்க முடியலை அப்படின்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், உண்மைதானே? இந்த வாழ்க்கைகள் 1000 இருந்தாலும் அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அது வாழ்ந்துதான் ஆகணும். எவ்வளவு பிரச்சனைகளோடு நாம் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். என்ன பண்றது? பொருளாதாரமாக இருந்தாலும் செயல்பாடுகள் இருந்தாலும் நமக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போக முடியுமா? உலகம் நம்ம ஏதோ ஒரு வகையிலே கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி எத்தனையோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பண்றான், ஏது பண்றான், என்ன செய்யறான். நீங்க ஒரு தொழில் பண்ணி முன்னேற நினைச்சா அதே தொழிலை இன்னொருத்தர் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு பையன் ஒரு தொழிலை உருவாக்குறான் அப்படின்னா அந்த தொழிலுக்கு இன்னொருத்தர் அதே போட்டிக்கு வருவாங்க. அந்த போட்டியில போட்டி போட்டு ஜெயிக்கணும்ல, அந்த போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வரணும்ல. நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, யானை தன் தலையிலே தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறது. எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலையை நாம் சரியாக கடைபிடிக்காத போது தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்கிறோம். ஒரு ரகசியமான விஷயம் இருக்கு, ஒரு தொழில் பண்ண போறோம், அதற்கான ரகசியத்தை நம்ம தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதே தொழிலை இன்னொருவர் ஆரம்பிச்சிடுறார். அப்ப நாம பின்னாடி போயிடுறோம், அவர் முன்னாடி போயிடுறார். அப்ப அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாரு இல்லையா? அப்ப அதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். இன்னும் சில பேருக்கு லக்கணத்தில் லக்கண புள்ளியில் ராகு கேது சாரங்களை பெற்று, லக்கண புள்ளி லக்னாதிபதி ராகு கேது சாரங்களை பெற்று 8லோ 6லோ மறைகிற போது தன் வாழ்க்கையில பெரிய போராட்டம். நாம என்ன செய்யறோம்னே தெரியல, ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்னே தெரியல. தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறோமா அல்லது மற்றவர்களால் நாம் கெடுக்கப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை நோக்கி பயணிக்குதா இல்லை நம்ம வாழ்க்கையே போராட்டமா இருக்கா? ஐயா வேதனையா இருக்குல்ல. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் தான் பிறந்திருக்கோம், எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த சாதனைகளில் ஜெயிச்சிட்டா சந்தோஷம். ஐயா என் பிள்ளை ஜெயிச்சிட்டான், என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, நான் ஜெயிச்சிட்டேன், இறைவனுடைய அருளால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷம். அந்த வெற்றியை நோக்கி பயணிக்க முடியல, வெற்றி பாதை நமக்கு சாதகமாக அமையலைன்னா எவ்வளவு வழி இருக்கும். சில பேர் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க, சில பேர் ஈஸியாக ஒரு எக்ஸாம் எடுத்து எக்ஸாம் எழுதி உடனே பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பல தடவை போராடி எழுதி 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 பார்த்தாலும் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வரணும் தோணுது. யார்கிட்டயாவது இதை போய் சொல்லலாமா? முடியாது. நம்மளை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசக்கூடிய உலகமாக இது மாறிடும். நாம் இந்த உலகத்தில் இன்னும் சில பேர் பாருங்க, ஒன்றுமே செய்ய மாட்டான், உறவுகளுக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் சரி, ஆனால் அவங்களை கண்டா இந்த உலகம் கொண்டாடும். நீங்கள் பாருங்களேன், உறவுகள் சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் போய் பாருங்கள்,